நேற்றைக்கு இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுறாரு, அம்பேத்கர் 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 ஒரு 6-7 முறை எள்ளல் நக்கல் கிண்டல் அந்த துணியில சொல்லிட்டு இத சொன்னதுக்கு பதிலா கடவுள் பெயரை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்துக்காவது போயிருப்பீங்கன்றாங்க. கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு சரியா இருக்கும். ஆமா தானே, அம்பேத்கர் பெயரை சொல்றதுக்கு பதிலாக கடவுள் பெயரை சொன்னா சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே அப்படின்னு. கடவுள் பெயரை சொன்ன எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனாங்களான்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்து சொல்ல முடியாது. போனதுதான். சொர்க்கத்துக்கு போனாங்களா நரகத்துக்கு போனாங்களா நமக்கு தெரியாது. இப்ப நாங்கெல்லாம் எங்கேயும் போறது கிடையாது. எங்களுடைய உடலை யாருக்காவது உடல் தானம் பண்ணிடுவோம், எங்க போவோம்னே தெரியாது எங்களுக்கு. அது எங்கேயோ போயிட்டு போறோம். ஆனா உன்னை நல்லா புரிஞ்சுக்கங்க, மறைந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமான்றதுல நம்பிக்கையற்ற நாங்களும், ஏதாவது ஒரு பக்கம் போயிடுவோன்னு நம்பிக்கை இருக்கக்கூடிய நீங்களும், எந்த கடவுள் கல்விக்கு பெயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமா கல்விக்கு கடவுள்? டிபார்ட்மெண்ட்ல மாறல இல்லைன்னா அதே தான், சரஸ்வதி தான் கல்விக்கு கடவுள். சொத்துக்கு கடவுள் யாருன்னா லட்சுமி. தாய்மார்களே, உங்கள் கடவுள் நம்பிக்கையின் மீது நின்று நான் சொல்லுகிறேன், சரஸ்வதின்னு பேரு வச்ச பல பாட்டிமார்கள் 100 வருஷமா இந்த மண்ணில் படிக்கல. திராவிடர் இயக்கம் வந்த பிறகுதான் சரஸ்வதி என்று பெயர் வைத்த கடவுள் பெயர் வைத்தவர்களுக்கே படிப்பு கிடைச்சிச்சு. லட்சுமி தான் சொத்துக்கு கடவுள். ஆனா லட்சுமின்னு பேர் வச்ச எங்க அம்மாக்கு கலைஞர் 1989 சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி சொத்து கிடையாது. அப்படி இருந்த நமக்கு பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொல்லி, கல்வி உரிமை வேண்டும் என்று சொன்ன நிகழ்காலத்தில், நாம் வாழ்ந்த காலகட்டத்தில், நமக்கு முன்னால் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் தான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும். அப்ப உண்மையா நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்? கலைஞருக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும், பெரியாருக்கு நன்றி சொல்லணும், அம்பேத்கருக்கு நன்றி சொல்லணும். அப்ப அந்த நக்கல் துணியில் அமித்ஷா பேசுகிற போது இந்தியா முழுவதும் பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், மறுக்கல. இந்தியா முழுவதும் எதிர்ப்பு குரல் தோன்றியது, மறுக்கல. இந்தியா முழுவதும் அம்பேத்கர் பெயர் தாங்கிய பதாகையை தூக்கி பிடித்து தெருவுக்கு வந்தார்கள், மறுக்கல. எங்களை போன்றவர்கள் நேற்றிலிருந்து எதிர்ப்பு குரலை கொடுத்து கொண்டிருக்கிறோம், மறுக்கல. ஆனால் மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பாரதூரமான வித்தியாசம் இருக்கிறது. அதை உங்களிடத்தில் சொல்ல கடமைப்படுகிறேன். மற்ற மாநிலங்களில் ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு, மற்ற மாநிலங்களில் ஏதோ ஒரு முற்போக்காளர்கள் கூட்டமாக நின்று லட்சக்கணக்கில் போராடினார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு ஆளக்கூடிய கட்சி, ஆளும் கட்சி தெருவில் இறங்கி அம்பேத்கருக்காக போராடியது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டுக்குமான வித்தியாசம். அருமை தோழர்களே, இந்த நிகழ்வின் எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இவ்வளவு பேசுகிறோம் என்பதையெல்லாம் எனக்கு முன்னால் நிறைய பேர் சொன்னார்கள். அதில் குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தா, நான் மேடையிலிருந்து பார்த்தபோது பெண்கள் பின்னாடி உட்கார்ந்துருக்கக்கூடிய என்னுடைய சகோதரிகள் அம்மாமார்கள் எல்லாருமே குளிருக்கு வந்து எங்கிட்ட நல்லா கை கட்டுறீங்க, கை தட்டதான் மாட்டுறீங்க, ஏன்னு தெரியல. குளிருக்கு இதமாக கையை கட்டி உட்காராம மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு நீங்கள் கைத்தட்டி மகிழலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு பொது வெளியில் இப்படி வந்து ஒரு 8:30 மணிக்கு உட்காருவதற்கே 100 வருடம் ஆச்சு. பொது வெளியில் இப்படி உட்கார்ந்து கூட்டம் கேட்பதற்கு ஒரு 70 வருடம் ஆச்சு. அந்த கூட்டத்தில் இப்படி நாள்தோறும் பேசக்கூடிய மதிவதனிகளை பெறுவதற்கு தந்தை பெரியாருடைய 100 ஆண்டு கால போராட்டம் தேவைப்பட்டது. அப்போ அந்த இடத்துல நம்ம அப்படி உட்கார்ந்துருக்கோன்னு சொன்னால், நமக்கு வழிவிட்டு ஆண்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கப்ப அந்த மகிழ்ச்சிக்காகவாது நீங்கள் கைத்தட்டி இந்த நிகழ்ச்சியை கேட்டாக வேண்டும். என்னை அறிமுகப்படுத்திய போது அண்ணன் அதிகமானவர்கள் நிறைய சொன்னாங்க. அதே போல் ஐயா நன்மாறன் அவர்களும் சொன்னார்கள். இது எதுவாக இருந்தாலும் சரி, கொண்ட கொள்கையில் இறுதி வரை உறுதியாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எங்கள் அனைவருடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அந்த வகையில் அவர் சொன்னப்ப பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சொன்னாங்க. பல வருடங்களாக புதுமை பெண்ணாக தான் இருக்கோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு பாரதி கண்ட புதுமை பெண்கள் வேண்டுமா அல்லது பெரியார் கண்ட புரட்சி பெண்கள் வேண்டுமான்னு கேட்டால் தந்தை பெரியார் கண்ட புரட்சி பெண்கள் தான் தேவை. அப்படிப்பட்ட பெண்களாக தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உங்களை நான் பார்க்கிறேன். இந்த நிகழ்வே ஒரு சிறப்பான நிகழ்வு. என்ன சிறப்பு? நாங்கள் ரொம்ப நேரமாக உட்கார்ந்துருக்கோமே, எங்களுக்கு தெரியாதான்னு கேட்டால்,
இந்த டிசம்பர் 19 என்பது 2 வகையில் வரலாற்று சிறப்புக்குரிய நாள். முதல் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் அனைவருக்கும் நம்ம தமிழரா திராவிடரா அப்படின்ற சிக்கல் வரும், பிரச்சனை வரும். அது அப்பப்போ கொம்பு சீவிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் தமிழரா திராவிடரா, நீ தமிழன்னா எப்படி திராவிடராக முடியும், நீ திராவிடன்னா அப்போ நீ தமிழன் கிடையாதுன்னு லேப் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. எங்களுக்கெல்லாம் டெய்லி லேப் டெஸ்ட் நடக்கும். நீ தெலுங்கர், கன்னடர், மலையாளி, அது இதுன்னு லேப் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அந்த லேப் டெஸ்ட் எடுக்கக்கூடிய குரூப்புக்கு ஒருத்தர் மண்டையில் அடித்த மாதிரி ஒரு பதில் சொன்னார். தமிழனுக்கும் திராவிடனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இளைஞர்கள் வந்திருக்கக்கூடியவர்கள் தெரிந்து கொள்ளணும். தமிழன்னா தமிழன் தான், நமக்கு தமிழனுக்கு டெஃபினிஷன் தெரியும். தமிழ் பற்றோடு கொஞ்சம் சூடு சொரணை இருக்கிறவன் தான் திராவிடன் என்று சொன்ன இனமான பேராசிரியருடைய பிறந்த நாள் இன்றைக்கு டிசம்பர் 19. இன்னொன்று வரலாற்று சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, 95 வயதில் மறைவதற்கு சரியாக 6 நாட்களுக்கு முன்பு வயிற்று வலியோடு சிறுநீர் சொட்டு சொட்டாக போகிற வலியை தாங்கி கொண்டு, குடலிறக்க ஹெர்னியா பிரச்சனையையும் தாங்கி கொண்டு, உங்களையெல்லாம் சூத்திரனாக விட்டு செல்கிறேனே என்று தந்தை பெரியார் ஆற்றிய இறுதி உரை நடந்த நாள் டிசம்பர் 19, 1973. அந்த வகையில் அண்ணன் அதியமானவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளில் இந்த நிகழ்வுக்கான தேதி கிடைத்திருக்கிறது. சரி, இதெல்லாம் சரிம்மா, ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கோம். 7:30க்கு விடுவீங்க, 8 மணிக்கு விடுவீங்கன்னு பார்த்து 8:30 ஆயிடுச்சு. 8:30க்கு தான் உன் கையில் மைக்கை கொடுத்துருக்காங்க. நீ பேசுவேன்னு சொல்லு, அவங்களாம் சொல்கிறத கேட்டால் 1 மணி நேரம் பேசுவ போல். இத்தனையும் கேட்டுட்டு நாங்கள் போகிறதா அப்படின்னு உங்களுடைய பயம் எனக்கு புரிகிறது. உங்களுக்கெல்லாம் இருக்கிற பயத்தை மாதிரியே எனக்கு 2 நாட்களாக தொண்டை சரியில்லை. தொண்டை சரியில்லையா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக கேட்கக்கூடாது. உண்மையாகவே தொண்டை பிரச்சனை, உடல்நிலை சரியில்லை. சீக்கிரம் முடிக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் என்ன அப்படின்னா, இந்த கூட்டத்தில் சொல்ல வேண்டிய பல செய்திகளை ஒரு 20 நிமிடத்திற்குள் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். அம்மா ஒருத்தவங்க ஃபோன் எடுத்து டைம் பார்த்துட்டாங்க. அதனால் நான் சரியாக 20 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். மணி என்னம்மா? 8:30. சரி, நேரம் பார்த்துக்கங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரே ஒரு சின்ன கேள்வி நான் கேட்பேன். கூச்சப்படாமல் உங்களோட பொண்ணாக நினச்சி கை தூக்கணும். இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி எப்படினாலும் நினச்சிக்கலாம். கூச்சப்படாமல் கை தூக்கணும். இங்கே இருக்கக்கூடிய எத்தனை பேர், இது பெரிய கேள்விலாம் இல்லை, அண்ணன் தம்பியோடு பிறந்தவங்கன்றவங்க கை தூக்குங்கம்மா. எத்தனை பேர் இருக்கோம்? சரி. பாசமலர் எங்கள் அண்ணன், நாங்கள் மலர்ந்தும் மலராத சிவாஜி கணேசன் சாவித்ரி தான்றவங்க கை தூக்குங்க. கொஞ்சம் கை குறைஞ்சிச்சு. சரி. எங்கள் அண்ணன் எனக்கு என்னன்னாலும் செய்வார் அப்படின்றவங்க கை தூக்குங்க. அவ்வளோதான், முடிஞ்சு, பாதி கை குறைஞ்சிருச்சு. சரி, அந்த அண்ணன் எல்லாருக்கும் செய்வாருக்கா? உடன் பிறந்த அண்ணனை கேட்குறேன். சரி, இதில் எத்தனை பேரோட அண்ணன் சொத்து, ஒரே ஒரு வீடு இருக்குது, இல்லை 1 ஏக்கர் நிலம்தான் இருக்குது, இல்லை 1/2 ஏக்கர் நிலம்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், கடைசிக்கு 10 சென்ட் தான் இருக்குன்னா, பாதி உனக்கு தாம்மா இந்த சொத்து அப்படின்னு வெளிப்படையாக சொன்ன அண்ணன்மார்கள் எத்தனை பேர்? சரி, கேமரா நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல. இதுதான் 2024லையும் அண்ணன் தங்கைகளுக்கு இருக்கக்கூடிய உறவு. அவ்வளோ பெரிய இரத்த உறவு நமக்கும் அண்ணனுங்களுக்கும். இப்படி சொத்து கொடுக்காததுனால நம்ம அண்ணனுக்கு நம்ம மேலே பாசம் கிடையாதுன்னு இல்லை. வந்ததுக்கு நான் எதையாவது கொளுத்தி போட்டு போகக்கூடாது. சொத்து கொடுக்கலன்றதுனால நம்ம தம்பிக்கு நம்ம மேலே பாசம் இல்லை, அப்படி கிடையாது. சொத்து கொடுக்கலனால பெத்த அப்பாவுக்கு நம்ம மேலே பாசம் இல்லை, அப்படிலாம் கிடையாது. என்ன அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாமே சுமை இந்த சமூகத்துக்கு. பிறந்த உடனே பார்ப்பாங்க, ஆம்பளை பிள்ளைன்னா ஆஸ்திக்கு சொத்துக்கு, பொம்பளை பிள்ளைன்னா ஆசைக்கு. ஆம்பளை பிள்ளை ஆஸ்திக்கு, பொம்பளை பிள்ளை ஆசைக்குன்னு தான் சொல்லுவாங்க. இதை பெண்களே மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, தந்தையிடம் அறிவை வாங்கலாம், தாயிடம் அன்பை வாங்கலாம். ஏன்னா அந்த அம்மா அறிவை அடகு கடையில் அடகு வச்சுட்டாங்க, அவங்களுக்கு அறிவில்லை அப்படின்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டது. இதெல்லாமான்னு கேட்டால் சங்க இலக்கியத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈன்று புறந்தள்ளுதல்
தாயினுடைய கடமை, சான்றோனாக்குதல் தான் தந்தையினுடைய கடமை. இப்போ ஈன்று புறந்தள்ளுதல் தான் தாய்க்கு கடமை. நீ வயிற்றில் தாங்கி பிள்ளைய வெளியே கொண்டு வர்றது மட்டும்தான் உன் வேலை. சான்றோனாக்குதல் தந்தையுடைய வேலை. அம்மாமார்கள் அக்காமார்கள்லாம் நல்லா கேட்டுக்கங்க. அப்போ நம்மளோட ரோல், நம்மளோட வேலை இந்த சமூகத்தில் என்னவாக இருந்தது என்று சொன்னால், பிறந்தது தெண்டம், ஏன்னா நீ செலவு, உனக்கு காது குத்தணும். அந்த காது எதுக்கு குத்துறோன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. மூடி இருந்த காது பிறக்கிறப்ப சும்மா மூடி இருந்ததில் ஒரு ஓட்டையை குத்தி, சரி ஓட்டையோடு ஊட்டியானா இல்லை, அதை திரும்ப மறைக்க ஒரு தோடை போட்டு, அந்த தோடும் வெள்ளி பித்தளைலாம் இல்லை, தங்கத்தில் போட்டு எல்லாம் போட்டாச்சு. திரும்ப வயசுக்கு வந்த உடனே ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை அடித்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி, எங்கள் வீட்டில் கல்யாண வயசில் ஒரு புள்ள இருக்குன்னு ஒரு விளம்பரம். அது எதுக்குன்னு தெரியாது நமக்கு. அது முடிஞ்சு கல்யாண சீரு, வரதட்சணை எதுக்கு கொடுக்குறோம்னே தெரியாது. மாடை வாங்கிட்டு போகிறவங்க கூட காசு கொடுத்து தான் வாங்கிட்டு போவாங்க. ஆனால் நமக்கு மட்டும்தான் நம்மளே காசு கொடுத்து வேலைக்காரவங்களாம் போவோம் இன்ஸ்டால்மெண்ட்டில், எதுக்குன்னு தெரியாது. திரும்ப அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு வளகாப்பு வைக்கணும், அந்த பிள்ளைக்கு திரும்ப காது குத்துலேருந்து தொடங்கும். இத்தனை சுமைகளை நீங்கள்லாம் பிறந்ததே தெண்டம் செலவுன்னு நினச்சப்ப, தாய்மார்களே சகோதரிகளே தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆற்றல் வாய்ந்த சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் எல்லா நேரத்திலும் தொடர்ந்து இந்த மாவட்ட கழகத்தின் மக்களுக்காக மழை வெள்ளம் என்று அனைத்து நிலைகளிலும் உங்களோடு நிற்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மாவட்ட கழகத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய அண்ணன் சிற்றரசு அவர்களை அனைவரின் சார்பிலும் வரவேற்று மகிழ்கிறோம். அருமை தோழர்களே சகோதரர்களே, நான் பேசிகிட்டு இருந்தவங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படி நம்மளை எல்லாரும் சுமையாக நினச்சப்ப, பெத்த அம்மா, கூட பிறந்த அண்ணன் தம்பி, பெத்த அப்பா எல்லாரும் சுமையாக நினைத்த போது நம்மை மிகப்பெரிய வளமாக அறிவு கொண்ட தோழர்களாக நினைத்த ஒரே இயக்கம் திராவிடர் இயக்கம்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவங்க தான் சொன்னாங்க, நீ சொத்து கிடையாது, உனக்கு சொத்தில் உரிமை வேணும்னு சொன்னது தந்தை பெரியார். நீ சொத்து இல்லைம்மா, நீ ஒரு பொருள் கிடையாது, நீ நடமாடும் அழகு நிலையம் கிடையாது, உனக்கு தேவை படிப்பும் அறிவும் சொத்துரிமையும்னு சொல்லி 1929 ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியவர் தந்தை பெரியார். அம்மாக்கள் அக்காக்கள்லாம் நல்லா கேட்டுக்கங்க, நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு சொத்தில் சம உரிமை வேணும்னு பெரியார் கேட்டார். தந்தை பெரியார் கேட்டதை தொடர்ந்து இந்த திராவிடர் இயக்கத்தின் மூலமாக தந்தை பெரியார் முன்மொழிந்ததை புரட்சியாளர் அம்பேத்கர் எப்படியாவது இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சொத்துல உரிமை வாங்கி கொடுத்துடணும்னு நினச்சாரு. இதில் ஏதாவது தப்பு இருக்கா? ஒரு தப்பு இல்லைல்ல. அப்படி நினைத்த போது அன்றைக்கு இருந்த சனாதனவாதிகள், பார்ப்பனர்கள், பார்ப்பனிய கூலிகள் அந்த சட்டத்திற்கு அனுமதி கொடுக்க விடாமல், அந்த சட்டத்தை வரவிடாமல் தடுத்துட்டாங்க. சரி, இப்போ எதுக்குமா இந்த கதையெல்லாம் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எதுக்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அருமை சகோதரிகளே, அம்பேத்கர் என்ற சொல்லுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அம்பேத்கரை நீங்கள் எப்படி பேசலான்னு நேற்றுலேருந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நாங்கள் பேசுகிறோன்னு சொன்னால், ஏன் மற்ற அனைவரையும் விட திராவிடர் இயக்கம் அதிகமாக பேசுகிறோம் என்று சொன்னால், தந்தை பெரியார் கனவு கண்ட சொத்துரிமையை, புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வர நினைத்து கொண்டு வர முடியாமல் போன சொத்துரிமையை முதலாக பல மாநிலங்கள் இந்த சொத்துரிமையை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்து செயல் வடிவம் கொடுத்தாலும், அதிகமான பிற்போக்குவாதிகளை கொண்ட, அதிகமாக பார்ப்பன சூழ்ச்சிகளை கொண்ட தமிழ்நாட்டில் முதன்முறையாக சொத்தில் சம உரிமையை தந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதை கொண்டு வருகிற போது கலைஞர் அவர்கள் யாருக்கு நன்றி சொன்னாருன்னு சொன்னா, புரட்சியாளர் அம்பேத்கரை என்றைக்கு கொண்டு வர முடியாமல் இந்த சனாதனவாதிகள் தடுத்தார்களோ, அதே இடத்தில் இந்த சொத்துரிமையை கொண்டு வருகிற போது அம்பேத்கரை நினைவு கூறுகிறேன் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்போ நமக்கும் அம்பேத்கருக்குமான உறவு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஜாதியால் ஆன உறவு கிடையாது,
அரசியலால் ஆன உறவு கிடையாது. அம்பேத்கருக்கும் தமிழ்நாட்டுக்கும் திராவிடர் இயக்கத்திற்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது கொள்கையால் ஆனது, ஆரிய எதிர்ப்பினால் சேர்ந்தது. சமத்துவம் என்ற ஒற்றை சொல்லுக்காக அம்பேத்கரை தமிழ்நாடு தூக்கி பிடிக்கிறது. இன்னைக்கு ஏன் இதை பேசணும் அண்ணன் உதயநிதியுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியிலன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இந்த கூட்டத்தில் ஒரு விஷயத்தை கவனித்தேன். மதிவதனி சிறப்புரை, மதிவதனி நாத்திகர், சரியா? பேசக்கூடிய மதிவதனி நாத்திகர் இந்த நிகழ்வில் ஜோஸ்மேரி நன்றி உரையாற்ற சகோதரி சங்கீதா, நெற்றி முழுக்க கேப்பே இல்லாமல் இருக்கிற அக்கா சங்கீதா அவர்கள் முன்னிலை ஏற்க, எதிரணியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரி அவங்க குழந்தையும் புர்காவோடு வந்து அமர நாத்திகர் மதிவதனி சிறப்புரையாற்றினால் அதுதான் தமிழ்நாடு. இப்படிதான் தமிழ்நாடு இருக்கும். இதுதான் திராவிட மாடல். இதுக்கும் அண்ணன் உதயநிதியுடைய பிறந்த நாளைக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்னேன், நமக்கு சொத்துரிமையை தடுத்தது சனாதனம், நீங்கள்லாம் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது சனாதனம், எங்களுக்கான படிப்புரிமையை தடுத்தது சனாதனம், எங்களுக்கான பேச்சுரிமையை தடுத்தது சனாதனம், எங்களையெல்லாம் வாழ்கிறதுக்கே தகுதியற்றவர்கள்னு சொன்னது சனாதனம், பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சனா ஓடி போயிடுவேன்னு சொன்னது சனாதனம், வேலைக்கு போனால் யார் கூடயாவது போயிடுவாங்கன்னு சொன்னது சனாதனம். இந்த சனாதனத்தை ஒழித்தே தீருவேன் என்று சொன்னவர் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி அவர்கள். சொல்லி முடித்தது சிறப்பு கிடையாது. எது சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, மதிவதனி சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசலாம். ஏன்னா மதிவதனி திராவிடர் கழகம், அதுதான் எங்களுடைய கொள்கை, சாகிற வரைக்கும் நாங்கள் இதை தான் பேச போகிறோம். இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய நீங்கள் யாராவது சொல்லலாம்னா சொல்லலாம். ஏன்னா நமக்கு பதவி கிடையாது, பொறுப்பு கிடையாது, நம்ம பேசலாம். யாரோ ஒரு முற்போக்காளர் பேசலாமான்னா பேசலாம். ஆனால் பதவியில் அமர்ந்து கொண்டு அமைச்சராக இருந்து கொண்டு இந்த சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லக்கூடிய துணிச்சலை இந்திய துணைக்கண்டத்தில் பெற்ற துணை முதல்வராக அண்ணன் உதயநிதி இருக்கிறார். சொன்ன உடனே பயமுறுத்தினாங்க, பதவியை காலி பண்ணிடுவோன்னாங்க. பதவி போயிடும்னு சொன்னால் எதனாலும் செய்வதற்கு துணிந்தவர்கள் வாழக்கூடிய நாடு இது. பதவின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும், தவழ்கிறமா உருள்றமான்னு தெரியாதவர்கள் வாழக்கூடிய மண் இது. கண்ணு மூக்கு தெரியாதுன்னு வாங்கல்ல, அந்த மாதிரி கண் பிதுங்கி இருக்கக்கூடியவர்கள் பதவிக்காக. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் பதவி பறிபோனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு சாரி கேட்டுருங்க, மன்னிப்பு கேட்டிங்கன்னா போதும்னார். அதுக்கு அவர் சொன்னார், மன்னிப்பு கேட்பதற்கு நாங்கள் சாவர்கரின் வாரிசு அல்ல, தந்தை பெரியாரின் வாரிசு என்று சொல்லிவிட்டு பதவி பறிபோனாலும் பரவாயில்லை, மன்னிப்பு கேட்க முடியாதுன்னார். உண்மையாகவே இந்த சொல்லை ஆண்கள் கொண்டாடுகிறார்களோ இல்லையோ, நம்ம கொண்டாடணும். ஏன் நம்ம கொண்டாடணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சனாதனத்தினுடைய பிடியில் அதிகம் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்கள் பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம தான். இன்னைக்கு இத்தனை பேர் வந்து உட்கார்ந்துருக்கோம்ல, நம்ம யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் என்ன வேலை பார்க்குறேன்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க 80 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க கிட்ட கேளுங்க, வீட்டில் சும்மா இருக்காங்கன்னு வாங்க. இப்போ ஒரு 60-50 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், நான் வந்தவுடனே அண்ணன் அதிகமானவர்களிடத்தில் கேட்டேன், இங்கே 2 தள்ளுவண்டி நிற்கிதுன்னா எதுக்காக கொடுத்தீங்கன்னு கேட்டேன். கொடுத்தது அவங்க தான் தெரியுது, எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். நல்லா கேட்டுக்கங்க, இந்த சேனல் மூலமாக பார்க்குறவங்களும் புரிஞ்சுக்கங்க. ஒரு தள்ளுவண்டி எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு அம்மா பாட்டி வயசானவங்க கூழ் விற்றுட்ருப்பாங்களாம், மழை வந்தால் கூழ் விற்க முடியாதான். ஏன்னா அவங்க சும்மா ஒரு 2 ஸ்டூலை போட்டு கூழ் விற்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய வருமானம் அதுதான். கூழ் விற்பனை ஆகலைன்னா அவங்களுக்கு வருமானம் கிடையாது. மழை வந்துச்சுன்னு சொன்னால் அவங்களுக்கு வருமானம் இல்லை. வருமானம் இல்லைன்னா அன்றைக்கி சாப்பாடு இல்லைன்னு அர்த்தம். கடுமையான வெயிலில் நின்று அந்த முதியவர், அந்த அம்மா கூழ் விற்றாதான் சாப்பாடு. அந்த நிலைமையில் இருந்த ஒருத்தவருக்கு நீங்கள் மழையிலும் வெயிலையும் கஷ்டப்பட வேண்டாம், உங்களுக்கு நாங்கள் தள்ளுவண்டியை வாங்கி தருகிறோம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டேன், இட்லி சுட்டு விற்றுட்ருப்பாங்கம்மா, அவங்களுக்கும் அதே நிலைமை தான், அதனால அவங்களுக்கு கொடுத்தேன்னாங்க. இந்த 2 தள்ளுவண்டிக்கும் உரியவர்கள் இந்த இடத்துல இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது.
இருக்கீங்களாம்மா? இருக்காங்க, தான் இங்கே தான் இருக்காங்க. மகிழ்ச்சி, அவங்களுக்கு நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றி. எதுக்கு அவங்கள கேட்குறேன்னா, இந்த தள்ளுவண்டியை கொடுக்கறதுனால அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திட்டத்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வாழ்க்கை மேம்படுமா மேம்படாதா அப்படின்றதுக்குள்ளேயே நான் வரல. ஏன்னா அது மனிதருக்கு மனிதர் மாறும். திடீர்னு அவங்க வந்து இல்லை இட்லி கடை வேண்டாம், என் பிள்ளைங்க படிச்சிருச்சுன்னு நினச்சாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் இதை விட உயரப்போகுது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதை கொடுப்பதன் மூலமாக எது உயரும் என்று சொன்னால், நாங்கள் வீடற்றவர்கள் அல்ல, நாங்கள் இடமற்றவர்கள் அல்ல, எங்களுக்கு ஏதாவதுனா கேட்பதற்கு நாதியற்றவர்கள் அல்ல, நாங்கள் எங்களுக்கு சுயமரியாதை இருக்கிறது என்ற உணர்வை தான் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் தமிழ்நாடு தர விரும்புகிறது. அதை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சும்மா இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நான் கடை வச்சுருக்கேன் வாங்க. அதே நேரத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய தாய்மார்கள், உங்கள் பிள்ளை ஸ்கூலுக்கு போகும், யாராக வேணால் நீங்கள் இருக்கலாம், உங்களோட ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். போன உடனே டீச்சர் கேட்பாங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாருன்னு. அப்பா ஏதாவது ஒரு வேலை பார்ப்பார் கண்டிப்பாக, அங்கே இருக்காரு, ஆஃபீஸ் போயிருக்காரு, டீச்சராக இருக்கார், அதாக இருக்கார், இதாக இருக்காருன்றவாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் என்னம்மா சொல்லுவாங்க? சும்மா வீட்டில் இருக்காங்க. பாவம், அவங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து தானே துணி துவைக்கிறது, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து தானே பாத்திரங்கள் வருது, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து தானே காலையில் 5 மணிக்கு சமைக்கிறது, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து தானே துவைச்ச துணியை எடுத்துகிட்டு வந்து போடுறது, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து தானே துணி அயன் பண்ணுறது, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து தானே கழுவுன பாத்திரத்தில் அடுக்கி வைக்கிறது, அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து தானே பெட்ஷீட்டை கூட மடிக்க மாட்டார்கள். அவ்வளவு உழைப்பாளிகள் நம் வீட்டில் இருக்கக்கூடிய தந்தையும் புள்ள குட்டிங்களும். அவங்க போய் சொல்லுவாங்க அம்மா சும்மா இருக்காங்க அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நகைச்சுவை அல்ல. ஆண்டாண்டு காலமாக 2000 ஆண்டு காலமாக பெண்களுடைய உழைப்பு அப்படின்றது இந்த சமூகத்தில் மதிக்கவே படலை. 4 மணிக்கு எந்திரிச்சா என்ன, 5 மணிக்கு எந்திரிச்சா என்ன, 10 மணிக்கு தூங்க போனா என்ன, 11 மணிக்கு தூங்க போனா என்ன, நீ சும்மா இருக்க, இது உன் கடமை. வீட்டுக்காருக்கு செய்கிறதும், மாமியார் மருமகனுக்கு செய்கிறதும், நீ உனக்கு வரக்கூடிய மருமகனுக்கு செய்கிறதும், தாத்தா பாட்டிக்கு செய்கிறது கடமை அப்படின்ட்டாங்க. கடமைனால என்ன அர்த்தம்னா உன்னை ஏமாற்ற போகிறேன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. நீ அழகாக இருக்கன்னு நம்மக்கிட்ட சொன்னாலே நீ ஏமாற போகிறேன்னு அர்த்தம். நீ அறிவாக இருக்கன்னு சொல்கிறத நம்புங்க, அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறத நம்பாதீங்க. அதே மாதிரி தான் நீ இதற்காகவே பிறந்தவள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தப்ப இந்திய துணைக்கண்டத்தில் அல்ல சகோதரர்களே, உலகத்தில் ஒரே ஒரு முதல்வர் தான் சொன்னார், நீங்கள் சும்மா இல்லை, நீங்கள் கடமைக்கு செய்யலை, நீங்கள் அடிமை சேவகம் பண்ணலை, உங்களுக்கு உதவி இல்லை, உரிமையாக சொல்லுகிறேன், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர். இந்த சித்தாந்தத்திற்கு பெயர் தான் சுயமரியாதை உணர்வு. இந்த சுயமரியாதை உணர்வை 100 வருஷமாக நம்ம கட்டி காப்பாற்றிட்டோம். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாசிச பிஜேபி அரசு நேற்றைக்கு இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகிறாரு, அம்பேத்கர் 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 ஒரு 6-7 முறை எல்லல் நக்கல் கிண்டல் அந்த துணியில் சொல்லிட்டு, இதை சொன்னதுக்கு பதிலாக கடவுள் பெயரை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்துக்காவது போயிருப்பீங்கன்றாங்க. கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு சரியாக இருக்கும், ஆமாம் தானே, அம்பேத்கர் பெயரை சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் பெயரை சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாமே அப்படின்னு. கடவுள் பெயரை சொன்ன எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனாங்களான்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்து சொல்ல முடியாது. போனது தான், சொர்க்கத்துக்கு போனாங்களா நரகத்துக்கு போனாங்களாம் நமக்கு தெரியாது. இப்போ நாங்கள்லாம் எங்கேயும் போக போகிறது கிடையாது. எங்களுடைய உடலை யாருக்காவது உடல் தானம் பண்ணிடுவோம், எங்கே போவோம்னே தெரியாது எங்களுக்கு. அது எங்கேயோ போயிட்டு போகிறோம். ஆனால் உன்னை நல்லா புரிஞ்சுக்கங்க, மறைந்த பிறகு சொர்க்கத்துக்கு போவோமா நரகத்துக்கு போவோமான்றதில் நம்பிக்கையற்ற நாங்களும், ஏதாவது ஒரு பக்கம் போயிடுவோன்னு நம்பிக்கை இருக்கக்கூடிய நீங்களும், எந்த கடவுள் கல்விக்கு பெயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமா கல்விக்கு கடவுள்? டிபார்ட்மெண்ட்டில் மாறல இல்லைன்னா அதே தான், சரஸ்வதி தான் கல்விக்கு கடவுள். சொத்துக்கு கடவுள் யாருன்னா லட்சுமி. தாய்மார்களே, உங்கள் கடவுள் நம்பிக்கையின் மீது நின்று நான் சொல்லுகிறேன், சரஸ்வதின்னு பேர் வச்ச பல பாட்டிமார்கள் 100 வருஷமாக இந்த மண்ணில் படிக்கலை. திராவிடர் இயக்கம் வந்த பிறகுதான் சரஸ்வதி என்று பெயர் வைத்த கடவுள் பெயர் வைத்தவர்களுக்கே படிப்பு கிடைச்சிச்சு. லட்சுமி தான் சொத்துக்கு கடவுள். ஆனால் லட்சுமின்னு பேர் வச்ச எங்கள் அம்மாவுக்கு கலைஞர் 1989 சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடி சொத்து கிடையாது. அப்படி இருந்த நமக்கு பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று சொல்லி, கல்வி உரிமை வேண்டும் என்று சொன்ன நிகழ்காலத்தில்
நாம் வாழ்ந்த காலகட்டத்தில், நமக்கு முன்னால் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் தான் தந்தை பெரியாரும், புரட்சியாளர் அம்பேத்கரும், பேரறிஞர் அண்ணாவும், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரும். அப்போ உண்மையாக நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்? கலைஞருக்கு நன்றி சொல்லி தான் ஆகணும், பெரியாருக்கு நன்றி சொல்லணும், அம்பேத்கருக்கு நன்றி சொல்லணும். அப்போ அந்த நக்கல் துணியில் அமித்ஷா பேசுகிற போது இந்தியா முழுவதும் பல கட்சிகள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், மறுக்கலை. இந்தியா முழுவதும் எதிர்ப்பு குரல் தோன்றியது, மறுக்கலை. இந்தியா முழுவதும் அம்பேத்கர் பெயர் தாங்கிய பதாகையை தூக்கி பிடித்து தெருவுக்கு வந்தார்கள், மறுக்கலை. எங்களை போன்றவர்கள் நேற்றிலிருந்து எதிர்ப்பு குரலை கொடுத்து கொண்டிருக்கிறோம், மறுக்கலை. ஆனால் மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பாரதூரமான வித்தியாசம் இருக்கிறது. அதை உங்களிடத்தில் சொல்ல கடமைப்படுகிறேன். மற்ற மாநிலங்களில் ஏதோ ஒரு அரசியல் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு, மற்ற மாநிலங்களில் ஏதோ ஒரு முற்போக்காளர்கள் கூட்டமாக நின்று லட்சக்கணக்கில் போராடினார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு ஆளக்கூடிய கட்சி, ஆளும் கட்சி தெருவில் இறங்கி அம்பேத்கருக்காக போராடியதென்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டுக்குமான வித்தியாசம். 2 செய்திகளை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அருமை சகோதரிகளே, தாய்மார்களே, அண்ணன்மார்களே, அப்பாமார்களே, எல்லாருக்கும் எனக்கு முன்னாடி அண்ணன் பேசினார், கட்சி ஆரம்பிக்கிறாங்க, வராங்க, போகிறாங்கன்னு சொல்லி. அவங்கெல்லாம் லிஸ்ட்டில் இல்லை, ஆட்டையில் இல்லை. பூட்டின கதவு கிட்ட நின்று நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த கதவு இன்னும் திறக்கப்படலை. திறக்கப்பட்டாலும் விரைவில் மூடப்படக்கூடிய கதவுகளிடத்தில் நாம் நின்று சண்டை போடவே வேண்டாம். நாம் யாருக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்னா ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாசிசவாதிகளிடத்தில். நம்மளோட ஃபைட்டே வேறங்க. இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சண்டை எங்கே தெரியுமா இருக்கு? சனாதனத்துக்கும் திராவிடத்துக்குமான சண்டை தான் 100 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான சண்டை. ஆரியம்னா கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க அவங்க. நீங்கள் போய் கேளுங்க, யாராவது ஒருத்தவங்க கட்சி ஆரம்பித்தவங்க கிட்ட. சிரிக்கிற, மன்னிச்சிடுங்க. பாசிசம்னா என்ன, ஆரியம்னா என்னன்னு டெஃபினிஷன் மட்டும் வாங்கிட்டு வாங்க. நான் பேசுகிறத நிறுத்திடுறேன். அங்கே இருக்கவங்கக்கிட்ட நீங்கள் போயிட்டு என்னங்கன்னு மட்டும் கேளுங்க, சொல்ல தெரியாது. ஏன்னு கேட்டால் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக மகிழ்ச்சியாக இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உத்தரப்பிரதேசத்துலையும், குஜராத்லையும், மத்திய பிரதேசத்தில், பீகார்லையும் போய் 1 மாதம் வாழ்ந்துட்டு வந்தா தமிழ்நாட்டில் திராவிடம் என்ன சாதித்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தமிழ்நாடு என்ன தெரியுமா சாதிச்சிருக்கு? நான் ரொம்ப பின்னாடிலாம் போல. நேற்றைக்கு முதல் நாள் சேப்பாக்கத்தில் அண்ணன் சிற்றரசு அவர்கள் தலைமையில் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி. நான் பேசுகிறப்ப மழை வந்துருச்சு, மக்கள் தப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம், நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. அந்த தள்ளுவண்டி இதே மாதிரி ஒரு கம்பிக்கிட்ட ஒரு 2 குழந்தைங்க நின்னாங்க. நான் அந்த கூட்டத்திலையும் பேசினேன். அந்த பையன், சின்ன பையன், எனக்கு போனதுலேருந்து, நான் நிகழ்ச்சியில் உட்காந்ததுலேருந்து அவ்வளோ ஸ்மார்ட்டாக உட்காந்து இப்படியே கையை வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்கான். எல்லாரும் பேசுகிறதையும் கேட்குறான். அன்னைக்கு ஒரு அரை மணி நேரம் இளம் பேச்சாளர் பேசுகிறான், அதை கேட்குறான். திரும்ப பேச எல்லாத்தையும் கேட்குறான். பக்கத்தில் ஒரு பாப்பா அதுவும் உட்காந்து கேட்டுட்ருக்கு. திடீர்னு மழை வருது, அந்த பொண்ணு நிற்கிது, அந்த பையனை காணோம். நான் சொன்னேன், அந்த பாப்பா கிட்ட கேட்டேன், நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, உண்மையாகவே உளமாற நான் பார்த்து ரசித்த காட்சியை சொல்கிறேன். அந்த பாப்பாவை பார்க்கிற போதே தெரிகிறது, ஏதோ ஒரு விளிம்பு நிலையிலிருந்து வந்த அந்த குழந்தை. அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன், மேடையிலிருந்தே கேட்டேன். அதற்கு சாட்சியாக ஐயா தாமோதரன்லாம் இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறியா பாப்பான்னு கேட்டேன். ஆமாங்க்கா அப்படின்ச்சு. காலையில் வீட்டில் இருந்து சாப்பாடு கொடுத்து விட்றாங்களா, ஸ்கூலில் போய் சாப்பிட்றியான்னு கேட்டேன். ஸ்கூலில் தான் போய் சாப்பிட்றேன்னு சொல்லிச்சு. அந்த குழந்தைக்கு உண்மையாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதற்கு பேர் காலை உணவு திட்டம். அந்த முதல்வர் தராரு. அந்த முதல்வர் திமுகவை சார்ந்தவர், திராவிட முன்னேற்ற கழகம். எதுவுமே அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. அந்த குழந்தை முதல்வருக்கு ஓட்டு போட போகிறதும் கிடையாதுங்க. எந்த குழந்தையால் ஓட்டு போட முடியும்? ஓட்டு போட போகிறதும் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி காலையில் வரக்கூடிய குழந்தைகள் பசியோடு வந்தால் ஞாபக சக்தி குறையுதுன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லிச்சு. காலையில் உங்கள் வீட்டு பிள்ளைங்க, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி வீட்டு பிள்ளைங்க பசியோடு பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் மெமரி பவர் குறையுது, நினைவாற்றல் குறையுது, படிக்க முடியல, ஃபெயில் ஆகுறாங்க, இடைநிற்றல் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட்டை பார்க்குறாரு. அதே போல் ஒரு குழந்தை பசியோடு வயிற்ற பிடிச்சிட்டு நிற்கிது. அடுத்த நாள் சொல்லுகிறார், அரசின் செலவில் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு போகும். இதை எதிர்த்து யாருமே பேசலை தமிழ்நாட்டில். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், யாருமே இருக்கட்டும், பச்சிளம் குழந்தைகளுக்கு தரக்கூடிய உணவை பற்றி யாருமே பேசலை. ஆனால் ஒரு பத்திரிக்கை எழுதிச்சு, சொல்லுவதற்கு எனக்கு கேவலமாக இருக்கிறது, அசிங்கமாக இருக்கிறது, கூச்சமாக இருக்கிறது, காலையில் டபுள் சாப்பாடு கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்னு எழுதினது ஆரிய தினமலர் என்ற பத்திரிகை.
சரியா? இதை எதிர்த்து தினமலரை எரித்து எங்களை போன்றவர்களெல்லாம் போராட்டம் நடத்தணும். 100 வருஷமா கக்கூஸ் நிரம்பி வழியுதுன்றத வேற வேற வார்த்தைகளில் சொல்லி நம்மை படிக்க விடாமல் தடுத்த ஆரியம் இன்னைக்கும் அப்படியே இருக்கு. நீ என்னனாலும் சொல்லிக்க. காலை உணவு திட்டம் கொடுத்ததன் விளைவாக 90% குழந்தைகளின் நினைவாற்றல் அதிகரித்திருக்கிறது. நேற்று ரிப்போர்ட் வருது. இதுதான் தமிழ்நாட்டினுடைய சண்டை. திராவிட ஆரிய போர் தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு அடுத்து புதுமை பெண் திட்டத்தை பற்றி எல்லாரும் சொன்னாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா 3,28,000 பெண் பிள்ளைகள் புதுமை பெண் திட்டத்தினுடைய பயனாளிகளாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். இது சிறப்பான்னு கேட்டால் இல்லை. எது சிறப்புன்னா, வாங்கக்கூடிய 1000 ரூபாவை என்னமா பண்ணுறீங்கன்னு சர்வே எடுக்கிறாங்க. அந்த ஆய்வில் அந்த பெண் பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், போட்டித் தேர்வுக்கு தயாராவதற்கான புத்தகங்களை அந்த 1000 ரூபாயில் வாங்கிக்கிட்டு இருக்கோம். 1000 ரூபாய் அரசு அதிகாரிகளை உருவாக்க இருக்கிறது. அந்த 1000 ரூபாய் எந்த பெண்களை பார்த்து நீ சும்மா இரு அமைதியாருன்னு சொன்னீங்களோ அவங்கள பார்த்து நாளைக்கு இந்த ஆண்கள் சல்யூட் அடிக்கிற நிலைமைக்கு எங்கள் பிள்ளைகள் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இதை திராவிடம் சாதித்திருக்கிறது. நம்முடைய சண்டை என்பது ஆரியத்திற்கு எதிரானது, பாசிசத்திற்கு எதிரானது, ஆதிக்கத்திற்கு எதிரானது, சனாதனத்திற்கு எதிரானது. அந்த போரில் நமக்கு தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது. தந்தை பெரியார் வந்தார், பேரறிஞர் அண்ணா இருந்தார், முத்தமிழறிஞர் கலைஞர் வந்தார். என் மக்களை நான் காத்து நிற்கிறேன் என்று முதல்வர் வந்தப்ப, முதல்வருக்கு நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட்லாம் என்னங்க சர்டிஃபிகேட்? நிறைய பேர் நிறைய பட்டம் சொன்னீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. எது தெரியுமா உண்மை? யாரை எதிர்த்து நிற்கிறோமோ அந்த பார்ப்பனியத்தினுடைய, அவர் பேரெல்லாம் நாங்கள் சொல்கிறது கிடையாது. அவர் சொன்னார், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கலைஞர் கருணாநிதி அப்படின்னாரு. யாருக்கு டேஞ்சர்? உங்களுக்கு டேஞ்சராக இருக்காரா? அப்போ அவர் எங்களுடைய தலைவர் என்பதில் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, சந்தேகமே கிடையாது. அவர் சாஃப்டாக டீல் பண்ணுறாரு, அமைதியாக இருக்கார், அலட்டிக்கிறதே கிடையாது, எல்லாத்தையும் சாஃப்டாக டீல் பண்ணுறாரு. அவர் மாதிரியே புள்ள இருக்கும்னு நினச்சா அது முடியுமா? எங்கள் அம்மா வந்து அமைதியாக இருப்பாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க பையன் என்ன பண்ணுறாருன்னா, முதல்வருடைய மகன், அதை தானே சொல்கிற, வாரிசுன்னு தானே சொல்கிற. ஆமாம், முதல்வருடைய மகன் என்ன பண்ணார்? பரவாயில்லைங்க, முதல்வராது பேசாமல் தான் அடிக்கிறாரு. இவர் ஏறுற மேடையெல்லாம் சனாதனத்தை ஒழிப்பேன், பாசிசத்தை ஒழிப்பேன், செங்கலை தூக்கி காட்டுவேன், முட்டையை தூக்கி காட்டுவேன், 29 பைசா தான் கொடுக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையான்னு மேடையில் ஏறி கேட்பேன் என்று கேட்கக்கூடியவராக துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அருமை தோழர்களே, தலைவர்கள் இந்த இயக்கத்தில் உருவாகி கொண்டேதான் இருப்பார்கள். அந்த தலைவர்கள் இயக்கத்தின் பக்கம், சித்தாந்தத்தின் பக்கம் நிற்கிறார்களா என்ற கேள்விதான் நமக்கு தேவை. அந்த சித்தாந்தத்தின் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர்களை, அந்த கொள்கையின் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர்களை, நம் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர்களை, ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் பக்கம் நிற்கக்கூடிய தலைவர்களை கொண்டாடுவதில் எந்த தவறும் கிடையாது. வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்கக்கூடிய நடிகர்களுக்கு மத்தியிலே 3 நாட்கள் 2000 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து மக்களுடைய வெள்ளத்திலும் மழையிலும் நின்ற அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.